அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 10/5/2026 முதல் 16/5/2026 வரைக்கும் உண்டான ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இத்தகைய பலன் அமையுது. ரிஷபராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசீரிஷம் 2 பாதங்கள் அடங்கியது ரிஷபராசி. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு ரிஷபராசி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் மிக சிறப்பான பலன் அமையக்கூடிய காலம். அனைத்து துறையிலும் நீங்கள் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை. சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்கள் ராசியில இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், புத பகவான். அதனால் உங்களுக்கு பொருளாதார மேன்மை அடையும். ஆனால் புதனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அவை விடாமுயற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும். எந்த செயல் நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் நீங்கள் அது விடாமல் செய்து கொண்டே இருப்பீங்க. வேணும் 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 அடுத்துங்கிறது எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம், இந்த வேலை முடிஞ்சிச்சு அடுத்த வேலையை கொடுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அளவு ஊக்கம் உடையவர்கள் நீங்கள். அத்தனை விரைந்து செயல்பாற்றக்கூடிய தன்மை உடையவர்கள், புத்தி கூர்மை உடையவர்கள் நீங்கள்லாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த விதமான மனசோர்வென்று உழைக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டாலும் பிறர்கிட்ட காட்டிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் நீங்கள். அதனால் சுக்கிரபாகம் உங்கள் ராசியில இருப்பதால் 2ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது திருமண பாக்கியம் கூடக்கூடிய தன்மை உண்டாகும். அதீதமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும். அவர்களுக்கு திருமண வயதுக்கு தயாராயிட்டாங்க, ஆகவே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கணுங்கிறது உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம் பூர்த்தி ஆகக்கூடிய காலம். உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்யணுமா, 5ஆம் அதிபதியும் உங்கள் ராசியில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். குழந்தைகளுக்காக இருந்தால் நல்ல படிப்பு உருவாகக்கூடிய தன்மை உருவாகும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது சூரிய பகவான் செவ்வாய் 12ஆம் இடத்துல ஆட்சியத்தோட சூரியன் உச்சத்தோடு இருக்கும்போது உடல் ரீதி கொஞ்சம் சற்று கவனம் செலுத்துவது வருவதே சிறந்தது. இருப்பினும் பணம் உங்களுக்கு நல்ல பணப்பழக்கம் உண்டாகும். ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் தொழில் ரீதி நல்ல ஒரு முன்னேற்றம் உருவாகக்கூடிய தன்மை. யாராகிட்ட நம்ம கடன் வாங்கியிருந்தால் அது திருப்பி செலுத்தக்கூடிய காலமாக நெருங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம இனிமேல் கடன்காரனாக இருக்கக்கூடாது. இந்த பேங்கு கிரெடிட் கார்டு, அந்த பேங்கு கிரெடிட் கார்டு நிறைய வாங்கி வச்சிருக்கோம். இனிமேல் ஒவ்வொரு பேங்குடைய கணக்கு நம்ம முடிச்சுக்கிட்டே வரணும். இந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். தொழில் ரீதி சரி ஒரு பரிசு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்த. குடும்பத்தில் உண்டான இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல மகிழ்ச்சி தரமான சூழ்நிலையாகவே மாறும். குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீங்க. நீங்கள் பிள்ளைகளிட நல்ல ஒரு அன்போடு நடந்து கொள்ளுடைய தன்மை உங்களுக்கு உருவாகும். ஆனால் மற்ற மகிழ்ச்சி வெளியில் சென்று வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மையாகவே கொடுக்கும். அதனால குடும்பத்தினுடான உறவினர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளியூர் சென்று வரக்கூடிய தன்மை. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உருவாகும். அதனால பணியிடத்தில் வேலை செய்யும் இடத்தில் உதவியாளர்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கிறது மட்டும் அல்லாது அதனால் நம்மளுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்கி நம்ம நடத்தலாம், ஏதேனும் பார்ட்னர்ஷிப்பாக நடத்தலாம், 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு உறுதி செய்து கொள்ளக்கூடிய காலம். ஆகவே உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து இருவர் சேர்ந்து தொழில் செய்தால் நல்லா இருக்குமாங்கிறது நீங்கள் பார்த்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை சற்று நிதானித்து ஒரு சொந்த ஓன் பிஸ்னஸ் செய்யும்போது தனித்து செய்வதும் கூட்டாக செய்வது ஆலோசனை இல்லாமல் செய்வது தவறாகும். ஏனென்றால் பிற்காலத்தில் ஏதேனும் ஒரு ஜாதக ரீதி நமக்கு அந்த கூட்டாளி உறவு நம்மளுக்கு ஜாதகத்தில் இல்லைன்னா இப்போ கோச்சார ரீதி ஏற்பட்டக்கூடிய தன்மைக்கு நம்ம ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்போது ஜாதகமே பேசும், கோச்சார ரீதி பேசாது. ஆனால் அந்த எண்ணம் உதயமானால் உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவது சிறந்தது. ஆகவே புதிய தொழில் தொடங்குவது லாபம் ஈட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடிய தன்மை. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள்லாம் வரும்.
பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை, வெளியிருந்து ஒரு தொழில் வருது, இது எடுத்துக்கலாமா நீங்க போய் பார்த்து பேசி எந்த விதத்துல நம்மளுக்கு அது ஆதாயம் கிடைக்கும், நம்ம ஏற்கனவே ஒரு தொழில் செய்கிறோம் அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுக்குமா அப்படிலாம் நம்மளுக்கு அது ஏற்படக்கூடிய காலம். அதனால ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவே இருந்து வரும். அதனால இந்த தினம் நம்ம நிதானித்து ராகு பகவானுடைய துணையோட ஒரு தொழில் செய்து வரும்போது சிறப்பாகவே இருக்கும். ஆகவே இந்த தினம் நம்மளுக்கு தேவையில்லாத மன போராட்டம் சென்று கொண்டே இருக்கும். அந்த மன போராட்டத்துக்கு நம்ம நம்மளாகவே மருந்தாக இருக்கணும். யாரும் நம்ம மன போராட்டத்துக்கு மருந்து யாரும் போட முடியாது. 100 பேர் ஆலோசனை கூறினாலும் நம்முடைய புத்திக்கு என்ன ஏற்றதோ அதுதான் செய்வேன் அப்படிங்கிறது நீங்க ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையாகவே இருந்து வருவீங்க. ஆகவே இந்த தினம் உங்களுக்கு அனைத்து கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் அந்த குழப்பம் உங்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மையாகவே இந்த வாரம் முழுவதும் நீக்கும். ஆகவே பல விதத்தில் யோசனை செய்தாச்சு, எந்த விதமான முடிவுக்கு வர முடியல, காரணம் இல்லாமல் ஏதேனும் ஒரு பயத்தை கொடுக்குது, காரணம் இல்லாமல் ஏற்படக்கூடிய கவலையினால நம்மளுக்கு என்ன செய்யறது, நம்மளால என்ன ஒரு ஆதாயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது, நம்மளுக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு வரும்போது நீங்கள் லட்சுமி நரசிம்மரை சென்று வழிபாடு செய்து கொள்வது, லட்சுமி நரசிம்மரை திருமஞ்சனம் செய்து வழிபாடு தீபம் ஏற்றி நல்ல பிரதட்சணை வரும்போது இதுக்குண்டான பரிகாரமாக அமையும். சுக்கிரனும் புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் லட்சுமி நரசிம்ம வழிபாடு சிறந்த பலன் அவங்களுக்கு அமையும். லட்சுமி தேவி தான் உங்கள் ராசிக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில், அதனால 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருநாள் திருமணம் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம். ஆகவே இன்னும் சிறிது காலம் ஒரு 20 நாள் அதன் பின்பு உங்கள் ராசியில இருந்து 3ஆம் இடத்துல சென்று விடுவார். 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருந்து குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல உச்சம் பெறுவார். அதனால நீங்க சற்று நிதானித்து செயலாற்றி வாழ்க்கையில மேல்மை அடைகிறதுக்கு உண்டான வழி என்ன, அந்த மேல்மைக்கு நம்ம என்ன துணை செய்யணும், நம்ம நிறைய செய்தாச்சு, குடும்பத்துக்கும் செய்தாச்சு, நண்பர்களுக்கும் செய்தாச்சு, நம்மளுக்கு யாரும் செய்யறதுக்கு தயாராக இல்லை நம்மங்கிறது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. கேது மறைமுகமாக உங்களை ஞானத்தை புகுத்து கொண்டே இருப்பார். நீங்க செய்யறது தவறு, உங்க குடும்பத்தை பாரு, பிறருக்கு கொடுத்து நீ ஏமாறாத அப்படிங்கலாம் அவர் மறைமுகமாக ஞானத்தை போதிக்கிட்டே இருப்பார். ஆனா ராகு 10ஆம் இடத்துல இருந்தாலும் உங்க வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரெண்டுமே நம்ம சமாளிக்க வரும். ஞானத்தை கொடுத்தாலும் வேகத்தையும் சேர்த்து கொடுப்பார். அதனால நீங்க சர்வ ஜாக்கிரதையாக இருந்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.